அதிமுகல பெண்களுக்கான பலம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்களா இருந்த பலர் இன்னைக்கு தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்க நம்ம பார்க்கிறோம். முக்கியமான தளபதிகளா அந்தந்த பகுதிகளில் இருந்தவங்க கூட போயிட்டு இருக்காங்க. இன்னும் பலர் உள்ளே ஒரு போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்கிறது? ஏன்னா இன்னைக்கு வெற்றி பெற்ற இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட அரசியல்ல பயணிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கட்சியை நம்பி போறோம். இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிறோம். இந்த 5 ஆண்டு காலத்திலே அந்த தொகுதியினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை நீங்க தீர்த்திட முடியுமா? திமுகவோட சேர்ந்து கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சிக்கு பேசினாங்க. அது ஒரு அம்மாவுக்கு தலைவருக்கு செய்யற துரோகம் அப்படிங்கறத எல்லோருமே வெளிப்படையா முன்வைக்கிறத பார்க்கிறோம். தலைமை மீது, அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் மீது இருந்த நம்பிக்கை, திரும்ப நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் இல்ல ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கும்போது போயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. நாங்க வந்தா இதை பயங்கரமா கையில எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அது ஒரு சில இடங்கள்ல இருக்கிறத நான் பாக்குறேன். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இரவு 9 மணி 10 மணிக்கு மேல அந்த சிங்கப்பெண்களுக்கு யாருக்கு பாதுகாப்பு? நான் இந்த நாட்கள்ல நான் ஒரு பெரிய அதிரடியை எதிர்பார்த்தேன். ஏன்னா அவங்க அமைச்சர்கள் நிறைய அதிரடியா பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கல, நான் பார்த்தேங்க, பார்த்தேன் ஸ்டேடியத்துல பார்த்தேன். தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருமதி காளியம்மாள் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம். அதிமுகவோட பேஸ் வாக்கு வங்கி பெண்களோட வாக்கு அப்படிங்கிறது இருந்தது. தற்போது அது தாவேக்காவை நோக்கி, விஜய் அவர்களை நோக்கி போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மீண்டுமே அவர்களை அதிமுகவுக்கு திருப்பணும் அப்படின்னா அதற்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி உங்களோட யோசனைகள் அப்படிங்கிறது என்ன? இந்த தேர்தல் இதுவரைக்கும் நீங்க தமிழ்நாடு எதிர்கொண்ட தேர்தல், இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு வேறுபட்ட நிலையா தான் பார்க்க முடியும். ஏன்னா இங்க மக்களுக்காக போராடி பிரச்சனைகளை உணர்ந்து அந்த மாதிரி இருக்கிற இப்போ வேட்பாளர் யாரு, நம்ம களத்துல நின்னாரா, நமக்காக ஏதாவது போராடி இருக்கிறாரா, நம்ம பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரா, என்ன படிச்சிருக்கிறாரு, இவர் மீது என்ன வழக்கு இருக்கு, அப்படி எல்லாம் பார்த்து தேடி யாரும் இந்த தேர்தல்ல பெருசா வாக்கு செலுத்தல. அதே மாதிரி ஒரு கட்சி மீது மொத்த பெண்களும் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. தமிழ்நாட்டுல 34 விழுக்காடு மக்கள் தான் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுல பெண்களும் அடங்குவாங்க. அப்படி பார்த்தா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் கூடுதலான வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. ஒரு பெரிய திரை பிரபலம், எனக்கு அவர் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. அவர் ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில பெண்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்தா நமக்கான இப்ப சினிமால வர்றது எல்லாத்தையுமே நிறைய விடயங்களை நம்ம என்ன பண்றோம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி வந்தா மாத்திருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ண வெளிப்பாடுல தான் இந்த தேர்தல் மாறி இருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே களம்னு ஒண்ணு இருக்கு, யதார்த்த கள அரசியல்னு ஒண்ணு இருக்கு. அது நமக்கான பிரச்சனைகளை முன்னிறுத்தியது, தமிழ்நாட்டு மக்களுடைய சிக்கல்களை முன்னிறுத்தியது. அந்த சிக்கல்கள் தீர்க்கப்படலை அப்படின்னா அவங்களுக்கு யதார்த்தம் புரிஞ்சிரும். இது ஒரு மாயை தான், நமக்கு சினிமால இருந்து பார்த்த ஒரு முகம் வேறு, யதார்த்த முகம் என்பது வேறு அப்படிங்க. அது அரசியலுக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு அந்த தனிப்பட்ட வேட்பாளர் யாருன்னே தெரியாம நிறைய பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா அந்த களத்துல நின்று போராடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பல கட்சிகளையும் சொல்றேன். அப்படி பார்த்தும் இந்த தேர்தலில் நம்ம வாக்குகள் நடக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம யதார்த்தமா பார்க்க வேண்டியிருக்கு. அதனால அதிமுகவினுடைய பேஸ் அந்த பெண்களுக்கான ஒரு இது ஏன் உருவாச்சு அப்படின்னா, அவங்க பெண்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, ஒரு பெண் தலைமை இடத்துல இருந்த கட்சி அது. அந்த நேரம் இப்ப மகளிர் சுய உதவி குழுக்களை பெருமளவுல உயர்த்துறதுல இருந்து தொடங்கி அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, உள்ளூர் அளவிலான அரசியல் பங்கேற்பு, பெண்களுக்கு அரசியல் 50 விழுக்காடு உறுதி செய்யறது, உள்ளாட்சிகள்ல சட்டமன்றத்துல 33 விழுக்காடு, இது ஒன்னொன்னா நகர்த்தி இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனை இப்படி ஒன்னொன்னா அதிமுகவிலேயே மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நகர்த்தி இருக்கிறாங்க. அவங்கள ஒரு பெரிய வலிமையா பெண்கள் பார்த்தாங்க. அவங்கள பார்க்கும்போது இன்னைக்கும் நான் கிராமப்புறங்களை போகும்போது எங்க அம்மா மாதிரிலாம் வராதுன்னு சொல்ற பல பெண்களை நான் பார்த்திருக்கேன். அப்ப அந்த மாதிரி ஒரு உள்ளார்ந்த ஒரு விஷயத்த இருக்கு. அது இந்த தேர்தல இப்ப என் புள்ள சொன்னிச்சுன்னு ஓட்டு போட்டேன்றாங்க. இன்னைக்கு அவங்களே மின்சார தட்டுப்பாடுனால வெளியில புலம்புறாங்க. இந்த தேர்தலுக்கும் இருக்கிற களத்திற்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்களோட ஆதரவு அப்படிங்கிறது
குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் பொதுவா எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. மாநாடு நடத்தும் போது கூட பாத்தீங்கன்னா முன்னாடி எவ்வளவு பெண்கள் வந்து கலந்துக்குவாங்க. அதிமுக தற்போது வந்து ஒரு 1000 பேர், 1,00,000 ஆண்களுக்கு ஒரு 1000 பெண்கள் தான் கலந்துக்கிற அளவுக்கான சூழல் தான் வந்து இருந்தது. பெண்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது அப்படியே மாறி இருக்குல்ல, அதிமுக கணிசமா குறைஞ்சிருக்கிறது தானே பார்க்க முடியும். இல்ல மாறி இருக்குன்றத காட்டிலும் நான் தான் சொன்னேனே, இந்த சூழல், இந்த தேர்தலுக்கான சூழல் வந்து இப்ப அவருக்கு வந்து பெண்கள் வந்து அவர் மீது ஒரு பெரிய அன்பு கொண்டு நேசிக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில போறாங்க, ஒரு குறுக்கீடு பாக்குறாங்க. மட்டும் என்னன்னா 2021 அந்த தேர்தலையே நிறைய பெண்களோட வாக்கு வந்து திமுக பக்கம் போச்சு அப்படியான கருத்துக்களும் இருந்தது. அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை போன்ற விஷயங்களால 24லுமே பெண்கள் திமுக பக்கம் வாக்களிச்சாங்க அப்படிங்கறதுமே இருந்துச்சு. அதாவது விஜய்க்கு இப்ப முதல்வர் விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கறத தாண்டி அதிமுகல இருந்த பெண் வாக்கு வங்கி அப்படிங்கிறது திமுக இப்ப வந்து தாவேகா அப்படி போயிருக்கு அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தா இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்க? இல்ல இப்ப நீங்க சொல்றது ஒரு வகையில நான் எதுக்கு எப்படி ஏற்று பதில் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு அதிமுகக்குன்னு இருக்கக்கூடிய பிரதான பெண்களுடைய ஓட்டு ஒரு பக்கம். ஆமா. இன்னொன்னு இப்ப திமுகக்குன்னா திமுகக்கு இருக்கக்கூடிய பெண்கள், நடுநிலை பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்ப என்ன திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு இப்போதைக்கு இருக்கிற தேர்தல் நேர சூழல் இருக்கு அப்படிங்கறத பார்த்து வாக்கு செலுத்துறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த பக்கம் சாய்கிறதோ அங்கதான் பெண்களுடைய ஓட்டு அதிகமா மாறுது, அந்த கட்சி வெற்றியும் பெறுது. நீங்க சொன்ன மாதிரி 2021ல இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், திடீர்னு அப்போ வந்து நகை கடன் தள்ளுபடின்ட்டாங்க. 5 சவரன் வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி. அதுக்கு பிறகுதான் ஃபில்ட்ரேஷன் ஆகுது. அது கூட்டுறவு வங்கியில விவசாய கடன்ல வச்சிருந்தா அப்படி. ஆனா ஆரம்பத்துல அப்படி சொல்லப்படல. அது மாதிரி பெண்களுக்கு பேருந்துல இலவசம், இந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள் வரும்போது அப்ப என்ன பண்றாங்க, இந்த நடுநிலை பெண்கள் அவங்க பக்கம் இது பண்றாங்க. இதுல அதிமுகவினுடைய பலம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்ப இந்த தேர்தலையும் அப்படித்தான், புதிய வாக்காளர்கள் ஆண்டொன்றுக்கு அப்படியே அதிகபட்சமா வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இன்னும் ஒரு சில கட்சிகள் இருந்தும் ஒரு சில சதவீதங்கள் குறையுது அப்படின்னா இவங்கள்ட்ட இருந்து இப்ப இந்த மாற்றம், இந்த அலைங்கிறது வேற மாதிரி அடிச்சு அவங்கள்ட்ட போய் இருப்பதற்கே தவிர அதிமுகல இருந்து ரெட்டலைக்கு பிரதானமா இருந்து அந்த கட்சிகள்ல பிரமுகர்களா இருந்து உறுப்பினர்களா இருந்தவர்களுடைய வாக்கு பெருமளவுல போயிருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே, அதிமுகல பெண்களுக்கான பலம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்களா இருந்த பலர் வந்து இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்க நம்ம பார்க்கிறோம். முக்கியமான தளபதிகளா அந்தந்த பகுதிகளில் இருந்தவங்க கூட போயிட்டு இருக்காங்க. இன்னும் பலர் உள்ளே வந்து ஒரு போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்கிறது? இல்ல உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும் இல்ல, தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்து திமுக தொடங்கப்பட்ட காலத்துல திமுக 2ஆ உடைஞ்சது, திரும்ப திமுக மறுபடியும் மதிமுக வழியா 2ஆ உடைஞ்சது, அதிமுகலையும் தலைவர் காலத்திலயுமே ஒரு பிளவு ஏற்பட்டது, பிறகு அம்மா காலத்திலயுமே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. இந்த சில கருத்து முரண்களால, உள்கட்சி பிரச்சனைகளால நிறைய சிக்கல்கள் நடக்கும். ஒரு வீடுன்னு இருந்தாலே 4 பேர் அண்ணன் தம்பி இருந்தா உள்ள பிரச்சனை நடக்குது. அப்ப இது வந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற ஒரு இடத்துல இது போன்ற சிக்கல்கள் வர்றது வந்து ஒன்னும் எதிர்பார்க்கவே முடியாம நடந்துருச்சு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில கருத்து முரண்கள் இருக்க செய்யும். ஆனா இங்க என்னவா இருக்குன்னா, கட்சி எந்த இடத்தில் கால் ஊன்றுது, என்ன மக்களுக்காக என்ன வேலை செய்யுது, அந்த கட்சியில இருக்க அடிப்படை தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்க. இன்னைக்கு ஒரு பூக்கடை வச்சிருக்காரு, 2 குழந்தைக்கு ஒரு தகப்பனார், தனக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு அழகான மனைவி, 2 குழந்தைங்க, நல்ல வருமானம் ஒரு மனிதன் தானே இருந்திருக்கலாம். நம்ம மரியாதைக்குரிய மகேந்திரன் அவர்கள், இந்த கட்சி ஒரு பெரிய வலிமையான கட்சி, ஒரு மாற்றத்தை உருவாக்கிய, தமிழ்நாட்டுல பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு அடிப்படை மக்களுக்கான அரசியல பேசின ஒரு கட்சி, இதுல இப்படி சிக்கல் வருது, இது தீர்க்கப்படும், இது பின்னாடி இது சரி செய்யப்படும் அப்படிங்கிற பார்வையும் அவருக்கு இருந்திருக்கு. ஆனாலும் ஒரு பெரிய மன உளைச்சல்ல தன்னைத்தானே இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு சரி செய்யுங்க அப்படிங்கறத தன்னைத்தானே ஒருத்தன் சாகடிச்சுக்கிறான்னா, அந்த மாதிரி அடிப்படை தொண்டர்கள் வந்து இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியினுடைய எந்த நகர்வையும் தகர்த்தெறிஞ்சிட முடியாது. நிர்மல்குமார், சமீபத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுக்கு இனிமே எதிர்காலமே வந்து கிடையாது, இனிமே ஒருவர் கூட சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான். யாருமே இனிமே அதிமுக இருக்கிறவங்களுக்கு எதிர்காலமே இல்ல, அதனாலதான் தாவேகா பக்கம் வராங்க அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்றாரு. இல்ல, அவருக்கு நான் சொல்ற பதிலாகவும் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ற பதிலாகவும் கூட வச்சுக்கலாம். இன்றைக்கு ஒரு பீக்ல இருக்கிற ஒரு ஹீரோ, ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அவர் களத்துல வந்து நின்ற போதும் கூட அவர் தனக்கான இன்ஸ்டாகிராம், இளைஞர்கள் எல்லாமே அவருக்கான இந்த ரூட்டு அப்படி இவங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு உதவி செய்து, சில கார்பரேட்டுகளும் உதவி செய்து அவர் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்த போதும் கூட அவர் 1,70,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த ஒரு பெரிய அலை மோகம் இவர் எல்லாம் சொல்லப்பட்ட இந்த சூழ்நிலையிலுமே அதிமுக 1,06,00,000, நான் வந்து கூட்டணியை சேர்க்காம சொல்றேன், 1,06,00,000 கிட்ட, ஆமா, கிட்டத்தட்ட 47 இடங்களை வந்து
பெற்றிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 2024 வாங்கின வாக்கை விட அதிமுக 1% கூடுதலா வாங்கியிருக்கு. திமுக குறைச்சி வாங்கியிருக்கு. 1% அதிமுக கூடுதலா வாங்கியிருக்கு. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதிமுக அடுத்த கட்ட நகருக்கு தான் நகர்ந்திருக்கிறதே தவிர, இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ வர்றாரு, ஒரு பக்கம் ஆளுங்கட்சி திமுக இருந்திருக்கு, அப்ப இவங்க 2 பேருக்கும் தான் ஒரு கூடுதலான வாக்களை வாங்கி இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 விழுக்காடை எட்டி அவர் ஒரு பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்னா இப்ப நிர்மல்குமார் போன்றவர்கள் சொல்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இன்னும் சொல்ல போனா இங்க இவர் இந்த கேள்வியை திமுக பக்கம் திருப்புறதுல கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா அவர்களுடைய கூட்டணி மொத்தமாக சிதைவுண்டு இன்னைக்கு திமுக தனித்து நிக்குது. ஆனா கட்சியில இருந்து யாரும் வெளியில பெருசா போகல. நான் அதை ஒத்துக்கிறேன், போகல. என்ன அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அங்க போயிட்டாங்க. இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பலமா இருக்கும் அப்படின்னு டிவிக்கு இங்க இருக்கிறவங்கள குறி வைத்து பேசுறாங்க. ஓகே. ஆனா பொதுவா பொதுத்தளத்துல பார்க்கும்போது அதிமுக ஒரு வீக் ஆயிட்டே போகுது அப்படிங்கறதானே ஒரு தோற்றம் உருவாது. ஏன்னா கீழ்மட்ட அளவுலயுமே நிறைய பேர் விலகுறாங்க. இப்ப நீங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் இல்ல இப்ப உள்ளவங்க மட்டும் இல்ல, முன்னாள் அமைச்சர்கள் அப்படி மட்டும் இல்ல, கீழ்மட்ட அளவுலயுமே பலர் விலகி போறதை நம்ம பார்க்க முடியுது. அப்பன்னா அதை நம்ம ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே இல்ல. நம்பிக்கை இல்லைன்னு சொல்றதை காட்டிலும் அதான் சொன்னேன், இந்த தேர்தலுடைய முடிவே உங்களுக்கு சொல்லியிருக்கும் பாருங்க. மற்ற கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் ஒரு பெரிய டவுனுக்கு வந்த போது கூட ஒரு கட்சி 1 விழுக்காடு கூடுதலான வாக்கை தான் பெறுது அப்படின்னா நம்பிக்கை இல்லாம ஒரு கட்சி அந்த மாதிரி ஒரு வாக்குகளை பெற முடியாது. இப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்த போதும் கூட குறிப்பா டெல்டா பகுதிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிவிகேவால ஒரு இடம் கூட ஜெயிக்கல. 8 மாவட்டத்துல ஒரு இடம் கூட வரல. அவங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய இப்ப நீங்க கிராமப்புற அரசியல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. இப்ப நீங்க அதிமுக அதிகப்படியா வென்றிருக்கிறது கிராமப்புறங்கள்ல தான். இப்ப நகர்ப்புறங்கள்ல தான் ஒரு சேஞ்சஸ் இந்த கிரியேட் ஆனது. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைங்கிறது அதனாலதான் ரொம்ப கீழ இருந்து நிறைய பேர் அதிமுக காரங்களை சேர்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபியூச்சரா பிளான் பண்றாங்க. கீழ்மட்ட அளவுல கட்சியை கொண்டு போறதுக்கு தான் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து கொண்டு வர அதிமுக தாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட அந்த ஒரு ஒன்றிய செயலாளர் அதுக்கு கீழே போஸ்ட் கிடையாது. ஆமா, ஒரு ஒன்றிய செயலாளரோட இது பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. கிளைக்கழகம், வார்டு அப்படின்னு ஒரு கிராஸ் ரூட்டை வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா தெருவு வீதி அப்படின்னு வச்சிருக்கிறது அதிமுக தான். அப்ப அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அதுவும் உள்ளூர் அளவுல ஒரு கிராமப்புற அளவுல இருக்கக்கூடிய அளவுல நிறைய விடயங்களை அதிமுக ஆட்சி காலத்துல அங்க இருக்கிற மக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க. அதை உடைக்கிறது அவ்வளவு சாதாரணம்லாம் கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொறுப்பு நிலையில இருக்கிறவங்க வேற ஒரு அமைப்புகளுக்கு போறதுக்கான இப்ப அங்க போய் சொல்லுவாங்களே, நான் இந்த போஸ்டிங்ல இருந்தேன், நான் இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க. ஒரு அடிப்படை உறுப்பினரை இங்கன்னு போயிட்டு இல்லைங்க எனக்கு அந்த கட்சி பிடிக்கலங்க நான் உங்களோட வர்றேங்க அப்படின்னு இது வரைக்கும் யாரும் போகல. இதுதான் உண்மை சொல்லணும் அப்படின்னா. பொறுப்பாளர்கள் அதான் சொல்றேனே, சிக்கல்கள் 3 கட்ட அளவுல எதுக்காக போறாங்க அப்படின்னு பாக்குறீங்க? பொதுவா நீங்க எப்படி பாக்குறீங்க? போறதுக்கான 2-3 ரீசன்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா இப்ப எனக்கு நான் மேல் தலைமையை சொல்லல, இப்ப கீழ் தலைமை இருக்கும், நான் கிளையில இருப்பேன், ஒன்றியத்துல இருக்கிறவருக்கும் எனக்கும் ஒத்து வராம போயிருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட கருத்து முரணா இருக்கலாம். ஒன்னும் அவங்க கட்சி ரீதியான பெரிய முரண்ல நான் சொன்னங்க அவர் கேட்கலங்க, நான் இவருக்கு போஸ்டிங் போட வேணாம்னு சொன்னங்க அவர் போட்டாருங்க, இல்ல இவர் என்ன இப்படி பேசினாருங்க அவர் எதுவுமே கேட்கலங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன முரண்கள் தான் இருக்கும். இதே மாவட்டத்தோட மோதும், அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகும். மேல இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரியான சில முரண்கள்ல வேறுபட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணா நீங்க சொன்ன மாதிரி நினைக்கலாம், ஏன்னா இப்ப ஆளுங்கட்சி அவங்கதான் வலிமையா இருக்காங்க, இளைய தலைமுறை எல்லாம் அங்க நிறைய பேர் போயிருக்காங்க, அடுத்தமாவும் இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்னுடைய எதிர்காலமும் அதுல அடங்கி இருக்கு அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் இந்த முடிவுகளை எடுக்கலாம். அதான் சொன்னேன், முடிவுகள் அவங்களுடைய மனதுக்கும் தனிப்பட்ட விருப்பத்துக்கும் உட்பட்டது. ஆனா அதை தாண்டி மக்கள் களத்துல அதிமுக என்னென்ன விடயங்களை செய்திருக்கிறது அதை பதிவு செய்தாலே போதுமானது. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் போறதுல இருந்து தொடங்கி, ஒரு தாய்மார் தன்னுடைய குழந்தை வளர்ப்புல இருந்து தொடங்கி, விவசாயத்துல இருந்து தொடங்கி, மீன்பிடியில இருந்து தொடங்கி, தொழில் வர்த்தகம் எல்லாவற்றிலும் சேர்த்து இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஆட்சிகள்லயும் என்னெல்லாம் நடந்திருக்கு, அதிமுகவோட நிர்வாகத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணதான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ 100 விழுக்காடு நாங்களே பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்பா அப்படின்னு நான் சொல்லல. இது யதார்த்தத்துக்கு ஒவ்வாம சில நகர்வுகள் நடக்கும்போது ஒரு சில தவறுகளும் நடந்திருக்கும், அல்லது குறைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய குறைகளும் இருந்திருக்கும். ஆனால் இதுவரைக்கும் நடந்த ஆட்சி நிர்வாகத்தில் எதெல்லாம் அடிப்படை மக்களுக்கான பிரச்சனையாக, நான் சொன்ன மாதிரி கிராஸ் ரூட் லெவலுக்கு போய் சென்றடையக்கூடிய பிரச்சனையாக இருந்து தீர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இப்ப இவங்க கிட்ட அதுக்கான எக்ஸாக்ட் பிளான் இருக்கு, அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த மாதிரியான தேடல்கள் தான் நான் சொல்றேன். இப்போ அரசியலை புரிந்து கொண்டு ஒரு தேடுதல்ல இருந்துட்டா பரவாயில்ல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி என் தம்பி பையன் சொல்றான், வீட்டுல கரண்ட் கட் ஆயிடுச்சு,
அங்கேருந்து வந்து சொல்றேன், அப்பா பாத்தியாப்பா, அவர் வந்து ஒரு விஜய் ஃபேன், அவருக்கு 10 வயசு தான் இருக்கும். அவர் சொல்றாரு, பாத்தியாப்பா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட இந்த ஸ்டாலின் அவருக்கு பொறாமப்பா கரண்ட் ஆஃப் பண்ணி விடுறாருப்பாங்க. இந்த புரிதல் அந்த 10 வயசுல நிறைய பேருக்கு இருக்கு. 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கே இந்த மாதிரியான இருக்கு. என் தம்பி போய் சொல்றான், இல்லப்பா ஆளுங்கட்சியா நீங்க தானப்பா இருக்கிறீங்க, அப்ப கரண்ட் கட்டானா நீங்க தான்ப்பா பொறுப்பு, அவராப்பா வந்து உங்களை கரண்ட் கட் பண்ண. இல்லப்பா இது பொறாமைனால வரவிடாத அளவுக்கு பண்றதுக்காக கரண்ட் கட் பண்ணி வைக்கிறாங்கன்றாங்க. அப்ப இது எப்படி குழந்தைகளுக்கு விதைக்கப்பட்டிருக்கு. இதே இதை வளர்ந்த குழந்தைகளும் இருக்காங்க அதுல, அவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான புரிதல் தான் இருக்கு. அப்ப உண்மையிலேயே அரசியல்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, ஒரு கட்சி எதையெல்லாம் செய்ய முடியும் எதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு அறிவிப்பு விடுறாங்க, 6 சிலிண்டர் இலவசம். என் வீட்டுக்கு 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் வாங்குறேன். நான் வருஷம் முழுக்க சிலிண்டரே வாங்க தேவையில்லை. ஒண்ணு, எல்லா பேருந்துலயும் இலவசம். போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு. ஒரு சாமானியன்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எல்லா பேருந்துலயும் இலவசம் அப்படின்னு, பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு அறிவிக்கிறீங்க. எப்படி போக்குவரத்து துறை நடக்கும்? ஒரு திருமணம் நடக்குது, 1 பவுன் உங்களுக்கு தங்கம் தருவேன்றீங்க. வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல 7 லட்சம் கல்யாணம் நடக்குது, குறைஞ்சது 5 லட்சம் வச்சுப்போம். 5 லட்சம் திருமணம் நடக்குது, 5 லட்சம் பவுன் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு. 1 பவுன் 1,10,000 ரூபாய் கிட்ட விக்குது. எங்க இருக்கு காசு? எப்படி கொடுக்க முடியும்? அப்ப இதோட யதார்த்தம் என்ன? உண்மையிலேயே அரசியல்னா என்ன? அரசியல்னா எனக்கு பிடிச்சவருக்கு ஓட்டு போடுறதா, அல்லது எனக்கு வர வேண்டிய என் உரிமைகளுக்கும் என் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பவருக்கு நான் ஓட்டு போடுறதா? இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச 2 கட்சிகளும் வந்து ஊழல் போன்ற விஷயங்கள், நிர்வாக சீர்கேடு, சரியா வந்து ஆட்சி செய்யல அப்படிங்கிறதுனால ஒரு மாற்றம் அப்படின்னு தான் தாவேகாவுக்கு வந்து வாக்கு. உண்மையிலேயே நான் உங்களை வெளிப்படையா கேட்கிறேன், உண்மையிலேயே அதுக்காக ஓட்டு போட்டுருக்காங்களா? இல்ல, அதாவது அவர் திரை அதன் மூலமா வந்திருக்காரு, திரை கவர்ச்சியில ஒரு சிலர் வாக்களிச்சிருக்கலாம். சரி, அதையும் தாண்டி இந்த 2 கட்சிகள் மீதான அந்த வெறுப்பு அப்படிங்கிறதுமே கணிசமா வாக்கா வந்து போயிருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியும். இல்ல அப்படி நீங்க பார்த்திருந்தீங்க, இந்த கட்சிகள் வந்து இவங்க சரியில்லை, இந்த வேட்பாளர் தாவேகாவுக்கு போன வாக்குகளை மாற்றத்துக்கான வாக்குகளா பார்க்க முடியாது. இல்ல எப்படி பார்க்க முடியும்ன்றது நான் எப்படி பார்க்க முடியும்ன்ற இல்ல, நான் என்ன கேட்கிறேன், மாற்றத்துக்காக வாக்கு செலுத்துற நீங்க, ஒருத்தர் வந்தா இவரு நமக்கான ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பார். நான் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துனீங்க, இப்ப திருச்சியில ஓட்டு போட்டீங்க, பெரம்பூர்ல ஓட்டு போட்டீங்க, அவரை பத்தி உங்களுக்கு புரிதல் இருந்தது, அவர் எனக்கு பிடிச்சிருந்தது, அவர் வந்தா மாத்துவாரு, சினிமால இதெல்லாம் செஞ்சாரு, அதனால இதெல்லாம் நான் வந்து பண்ண வச்சேன்னு ஓட்டு போட்டீங்க, ரைட், ஓகே. ஒரு வந்து மாத்திரையை ஏடிஎம் கார்டு வச்சு நொறுக்கிறாரு, என்ன பேஸ்ல அவருக்கு ஓட்டு போட்டீங்க? என்ன பேஸ்ல போட்டோம் நாம? நான் என்னோட பிரச்சனையை இவங்க எல்லாம் தீர்க்கலப்பா, திமுக தீர்க்கல, அதிமுக தீர்க்கல, இவங்க எல்லாம் என் குறைகளே கேட்கல. என்ன குறைய கேட்டாரு? அவங்களுடைய முகம் முன்ன பின்ன தெரியுமா, இல்ல அவங்க வந்து உங்களோட நின்றுருக்காங்களா? ஏதாவது ஒரு களத்துல ஒரு இடத்துல கவுண்டிங் அப்போ வேட்பாளரே வரல, ஓட்டு போடுற அன்னைக்கே வேட்பாளர் அந்த தளத்துக்கு வரவே இல்லை, அவங்கள எந்த பார்வையில பாத்தீங்க? உங்களுக்கான பிரச்சனை எது அவருக்கு தெரியும்? எது போய் சட்டமன்றத்துல பேசுவார்? ஆட்சி அமைக்கிறது இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையே மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து தீர்க்கிறாருன்னு வச்சுப்போம். உங்கள் சட்டமன்ற தொகுதி பிரச்சனையை யார் தீப்பா? சட்டமன்ற உறுப்பினர் தான் தீர்க்கணும். அவர் உங்களுக்கான பிரச்சனையை போய் நாடாளுமன்ற சட்டமன்றத்துல பேசுவாரா? அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, முதல்வர் விஜய் வந்து அதிமுகவை தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வந்து மற்றும் பலர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகும் நீங்க பாத்தீங்கன்னா தூர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், அதிமுக இனிமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பார்க்க? வரக்கூடிய தேர்தல்கள் அதை அவருக்கு சொல்லும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய படங்களும் கூட, ஒரு படம் தான் நல்ல ஓஹோன்னு ஓடும், ஒரு படம் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்காக அவருடைய நடிப்பு சரியில்லை, அவருக்கு மாசு இல்ல, அவரோட ரசிகர்கள் அவரை உதாசீனப்படுத்திட்டாங்க அல்லது உதறி தள்ளிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒண்ணு அதுல ஏதோ ஒரு சூழல் இல்ல வேற படம் அந்த நேரம் வந்திருக்கலாம், அது இன்னும் ஒரு பெரிய மாஸ் வெற்றியை கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ கதை சரியில்லாம இருக்கலாம், அல்லது கதை களம் சரியில்லாம இருக்கலாம், ஒரு டைரக்ஷன் சரியில்லாம இருக்கலாம், எடிட்டிங் சரியில்லாம இருக்கலாம், ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்கலாம், அதனால அந்த படம் ஓடாம இருக்கலாம். அவர் நடிச்ச எல்லா படமும் ஓடிட்டு இல்ல, புரியுதுங்களா? அது அப்போ அவர் வந்து தூர்ந்து போன சக்தி நான் சொல்ல முடியும் இல்ல இல்லையா? அடுத்து அவர் என்ன பண்ணுவார், இதை விட நல்ல கதையா தேர்வு பண்ணி நான் இன்னும் நல்லா அவருடைய எஃபோர்ட் போட்டு நடிச்சு ஒரு பெரிய சக்சஸ கொடுப்பார். அப்படிதான் எல்லாமே, நான் வாழ்க்கை பாடமே அப்படிதான். ஒரு இடத்துல இப்ப நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலம் களத்தில் நின்ற ஒரு கட்சி, 10 ஆண்டு காலம் ஆட்சி நிர்வாகத்துல இருந்த ஒரு கட்சி, தலைவர் இருக்கும் போதும் சரி, இங்க அண்ணன் மரியாதைக்குரிய அப்பா இருக்கும் போதும் சரி, 10 ஆண்டு காலம் ஆட்சி நிர்வாகத்துல இருந்த ஒரு கட்சி. மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1,06,00,000 பேர் கட்சிக்கு மட்டும் கூட்டணி சேர்ந்து கிட்டத்தட்ட 53 இடங்களை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 53 இடங்களை கொடுத்திருக்கக்கூடிய மக்கள் வாக்கு செலுத்திய மரியாதைக்குரிய ஒரு கட்சியை வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்றது வந்து ஏற்க முடியாது. இது தீர்ந்து போன சக்தியா இல்ல தூர்ந்து போன சக்தியா அப்படிங்கறத அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்ல உங்களுக்கு வந்து இருக்கிற இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற போராட்டம். வென்றுட்டீங்க, இது மேல நான் தான் ஜெயிச்சிரும் அப்படின்னு நீங்க வேலை செய்யாம இருக்க போறது இல்ல. நாங்கள் விட்ட இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற போராட்டம். இப்படிதான் களம் போயிட்டு இருக்குமே தவிர இது யாரையும் குறைச்சி மதிப்பிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான்
சரியா பார்க்கல. ஒரு சாமானியனுக்கு கூட நாம் சிந்திக்கவே முடியாத அளவுக்கான ஒரு சாதனை சக்தி இருக்கும். ஒரு பெரிய வலிமையான ஒரு இயக்கத்தை வந்து எப்படி குறிப்பிடுறது வந்து ஏற்க முடியாது. அதை நான் இந்த அமைப்புல இல்லாத போதுமே சரி, ஒரு தனிப்பட்ட ரீதியான உங்களுக்கும் எனக்கும் தர்க்க ரீதியான போராட்டங்களோ அல்லது வாக்குவாதங்களோ இருக்கலாமே தவிர உங்களை நான் குறைச்சு மதிப்பிட முடியாது இல்லையா? நீங்க ஒரு ஆளுமை, அதுல நான் மறுக்கவே முடியாது, மாற்றவே இருக்க முடியாது. ஏன்னா நானுமே வந்து உங்கள்கிட்ட ஒரு சில சூழல்களை நின்றுப்பேன், நீங்களும் என்னுடைய தேவைகளுக்கு வந்து என்கிட்ட பேசியிருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஓகே, இப்ப இந்த 50 நாள் ஆட்சி அதை எப்படி பார்க்கறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அப்படிங்கறத நான் வெளிப்படையா சொல்லிடுவேன். ஒரு புதிதாக ஒரு ஆட்சி வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப நீங்க முதல்வன் படம் எப்படி இருந்தது அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அவரு ஆமா ஒரு நாள்ல அவர் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து ரொம்ப சிறப்பா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. நான் வந்து இந்த நாட்கள்ல நான் ஒரு பெரிய அதிரடியை எதிர்பார்த்தேன். ஏன்னா அவங்க அமைச்சர்கள் நிறைய அதிரடியா பண்ணிட்டு இருக்காங்களே, பாக்கல? நான் பார்த்தேங்க, பார்த்தேன் ஸ்டேடியத்துல பார்த்தேன். நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, பயங்கர அதிர்ச்சியா தான் இருந்தது. எனக்கு இவ்வளவு அதிரடியாலாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு ஒரு விளக்க காணொலி வந்திருந்தது, அதையும் பார்த்தேன். நிறைய பாக்குறேன், ஒரு சின்ன சின்ன காணொலிகள்லாம் நிறைய பாக்குறேன். நம்ம வந்து ஒரு இப்போதான் தொடங்கி இருக்காங்க, அவங்க மீது விமர்சனம் வைக்க வேண்டாம் அப்படிங்கறதுனால அது அப்படியே ஒரு மாதிரி நம்ம போறோம். ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் நிர்வாகம்னா என்ன ஒரு பேஸ்க்கு இப்பதான் வந்திருக்காங்க. முதல்ல இதை பத்தி புரிந்து கொள்ளவே அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது ஆகும். குறைஞ்சது ஒரு 3 மாசம் ஆகும். அந்த கட்டமைப்பை தகவமைப்பை புரிந்து கொள்ளவே என்ன மாதிரி அபிஷியல்ஸ் இருப்பாங்க, அவங்க எப்படி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு இல்லையா? அந்த வரையறை தெரிந்து கொள்வதற்கே ஒரு 3ல இருந்து 4 மாசங்கள் ஆகும். அதனால இவங்க ஏன் இதை பண்ணல அதை பண்ணல அப்படிங்கறத தாண்டி இருக்கிற நிலை அப்படியே இருக்குன்றது மட்டும்தான் யதார்த்தம். நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட புதுசா வர்றாங்க, இவங்க பெருசா ஏதாவது நிறைய திமுக ஆட்சி மாதிரி அப்படியே தொடருது. ஆமா, ஏதாவது மாறும், வருவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அதை ரெடியா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க இல்லையா? அது எனக்கு அது இல்லாம இல்ல, இப்ப டெண்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓப்பனாவே இது பண்ணுவோம், இந்த கமிஷன் பார்ட்டி ஃபண்ட் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வேண்டாம், டாஸ்மார்க்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்லாம் நிறைய இடத்துல போய் ஆய்வு எல்லாம் பண்றாரு. பொதுவாக அந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் நாங்க வந்து இது எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் எதுவுமே வேண்டாம், நாங்க வந்து ஒரு கிளீன் கவர்மெண்ட் தான் கொடுக்க போறோம் அப்படிங்கறத அதை வச்சு நான் சொல்றாரு. புஷி ஆனந்தோட அந்த டெண்டர் அந்த விஷயத்திலயுமே சொல்றாங்க. நிர்மல்குமார் சொல்றாரு. நீங்க அந்த டெண்டர் விஷயத்த நீங்க பார்க்கவே இல்லையா? டெண்டர் வெளியிட்டு எவ்வளவு நேரத்துல வந்து உங்களுக்கான டெண்டர் க்ளோஸ் ஆகும், எவ்வளவு நேரத்துல க்ளோஸ் ஆகும், அதுக்கு ஒரு வரையறை வச்சிருக்காங்க. அந்த நாள் வரைக்கும் அதுக்கான ஓப்பனிங் இது இருந்துட்டே இருக்கும். எவ்வளவு நேரத்துல க்ளோஸ் ஆயிருந்தது, இப்ப டெண்டர் வரப்போகுதுன்னு அப்ப முன்னாடியே யாருக்கு சொன்னது, யாருக்கு அந்த டெண்டர் போயிருக்கு, இதுக்கு பேர் ஊழலை வந்து ஒழிக்கிறதுக்கான இதுவா? அது அப்படி கிடையாதுங்க. இப்போ முதல்ல வர்றோம், நான் சரியானவன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு கட்சி என்னெல்லாம் முயற்சி செய்யுமோ அந்த முயற்சியை பண்ணியிருக்காங்க. அது என்ன பலனை எட்டு போகுது அப்படிங்கறத இனிமேதான் பார்க்கணும். இப்ப அவங்கவுங்க வேலையை தான் அவங்க செய்யறாங்க. இப்போ வந்து கோயிலுக்கு எல்லாம் போய் ஆய்வு மேற்கொள்றாங்க ஒரு அமைச்சர். இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்க தோணும், இந்த ஆய்வு ஒரு முறை பண்ணிட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அது பர்ஃபெக்ஷனா நடக்குமா, உறுதி தர முடியுமா? அப்ப இந்த ஆய்வை வந்து நீங்க ரொட்டீனா பண்ணணும். நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு கீழே இருக்கிற அபிஷியல்ஸ் பண்ணணும். ஒரு ஊழல் எப்போது ஒளியும் தெரியுமா? நீ ஒரு அமைச்சர் நான் வந்துட்டேன், நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் நீங்க சரியா வச்சிருக்கும் போதுதான் ஊழல் ஒளி. இன்னைக்கும் நீங்க ஒரு தாசில்தார் ஆபீஸ் போங்க, காசு கொடுக்காம வேலை நடக்குதான்னு பாருங்க. சும்மா ஏதாவது ஒரு சம்பந்தமா நீங்க போங்க, கையும் களவுமா நிறைய இடத்துல பிடிக்கிறாங்கல்ல. இது முன்னாடி பிடிக்கிறாரு, இங்க போயிட்டு நேத்து மதுரையில போய் கையும் களவுமா ஒரு எம்எல்ஏ பிடிக்கிறாரு. இது முன்னாடியே நடந்திருக்கா இல்லையா? எத்தனையோ எம்எல்ஏ போய் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, எத்தனையோ அபிஷியல்ஸ் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு எதுக்கு தான் வச்சிருக்காங்க, அந்த ஆபீசர்ஸ் எதுக்கு இருக்காங்க? அப்ப அவங்க வேலையே இது வரைக்கும் செய்யவே இல்லையா? வேலை செய்யாம எதுக்கு அப்படி ஒரு துறை, எதுக்கு அப்படி சம்பளம் இழுத்து மூட வேண்டியதானே? அப்ப அவங்க செய்ய வேண்டிய வேலை அது அவங்க செய்து கொண்டுதான் இருக்காங்க. எத்தனையோ கிராம நிர்வாக அலுவலர்கள் அவங்க இவங்கன்னு எவ்வளவு பேர் வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க, எங்களுக்கு செய்தி வந்தது, நாங்க வந்து இந்த கெமிக்கல் தடவின பவுடரை கொடுத்து நாங்க பிடிச்சோம் அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் வந்து பேப்பர்ல வந்துகிட்டு தானே இருக்கு. இன்னைக்கு அதை எப்படின்னா இவங்க மக்கள் களத்துல போய் நிற்கிறோம் நாங்க அப்படின்ற ஒரு விளம்பரத்துக்காக இந்த விடயங்களே இப்ப நீங்க செய்றீங்க. நான் உங்களை கேட்கிறேன், இந்த 5 வருஷத்துக்கும் செய்வீங்களா? இல்ல இந்த 3 மாத காலம் அல்லது 4 மாத காலத்தோட நிறுத்திடுவீங்களா? பார்ட்டி ஃபண்ட் வேணாம்னு சொல்லிருக்கீங்க, அது வரவேற்கத்தக்க ஒன்று. எந்த அமைப்புகள்ட்ட இருந்து எங்களுக்கு கட்சிக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது தொடருங்க, மகிழ்ச்சி, அதுலலாம் நம்ம வேண்டாம்னு சொல்ல. இப்போ ஒரு கட்சி செய்யற தவறான விடயங்களை எப்படி கண்டிக்கிறோமோ அதே போன்று நல்ல விஷயங்களே வரவேற்கவும் செய்வோம். அதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இப்ப நீங்க டாஸ்மார்க்கு 10 ரூபாய் நீங்க வாங்கலன்றீங்க, எல்லா கடையிலையும் வாங்கலன்னு உங்களுக்கு தெரியுமா?
வாங்கலன்னு தெரியுமா? இல்ல. அதே அமைச்சர் வந்து ஏன் வாங்குறோம்னு ஒரு வாங்குறோம் விளக்கமும் கொடுக்குறாரு. ஆமா. இப்ப நாங்க என்ன செய்யணும்? வாங்கலன்னு எடுத்துக்கிறதா, வாங்குனா பரவாயில்லன்னு எடுத்துக்கிறதா? எங்களுக்கு அது பெரிய கன்ஃபியூஸ்ட் ஆகுதுல்ல. நான் வந்து ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளரா கேட்கல, ஒரு அடிப்படை மக்களாவே நான் கேட்கிறேன். என்ன நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறதையாவது எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. இப்போ ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க, ஒரு தொழில் முதலீடு வருது அப்படிங்கிறீங்க, சரி அதுக்காக பேச போறோம்ன்றீங்க, நீங்க காணொலி வெளியிடுறீங்க, பரவாயில்ல, புதிய அளவுல ஒரு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான ஒரு யுக்தியை அவங்க கையாளுறாங்கன்னு நாங்க பெருமை கொள்ற அடுத்த செகண்ட் என்ன பண்றீங்க? இங்க வரக்கூடிய முதலீடுகளை ஆந்திராவுக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப நாங்க இப்ப நீங்க உங்களுடைய அந்த டெக்னாலஜி தோத்து போயிடுச்சுன்னு சொல்றீங்க. யாரு போனா நீங்க வேணா போன் பண்ணி கேளுங்கன்னு சொல்றாங்களே. அதுக்கான பட்டியல் பத்திரிகையாளர் நீட்டும் போது ஏன் அதுக்கு பதில் சொல்லாம இருந்தாங்க? இந்த கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? சோ என்ன அப்படின்னா, நான் இப்ப வச்ச உடனே இப்ப அவங்க மேல பிரச்சனைகளை வைக்கிறதுக்கு நானும் தயாரா இல்ல. ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, முதல்ல அரசியலுக்குள்ள வந்து ஒரு நிர்வாகத்துக்குள்ள வந்திருக்கும் போது குறைஞ்சது ஒரு கால அவகாசம் அவங்களுக்கு தேவை. அதுல நமக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன், அந்த புரிந்து கொள்ற வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியா இருக்கேங்கிறேன். இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய அளவுல நாங்க ஒரு பெரிய சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா பண்ணல, அப்படி ஒரு சக்சஸ் பண்ண முடியாது, யாரா இருந்தாலும் பண்ண முடியாது. வந்து நான் ஒரு 4 மாசமா ஒரு வீட்டுக்கு பொண்ணு புதுசா வாழ போறாங்க, அந்த வீட்டுல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே ஒரு வாரம் ஆகுமா? ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுல இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டு கேட்பாங்க, அரிசி எங்கெங்க இருக்கு, மிளகா பொடி எங்க வச்சிருக்கீங்க, அப்படி காய்கறி எங்க வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் அவங்கள கேட்டுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த குறைஞ்சபட்ச காலம் வரைக்குமாவது நாங்கள் வந்து, எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஒரு விஷயத்துல அவரை நான் சொல்லுவேன். அவர் சொன்னார், எங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கால அவகாசமாவது வேணும் அப்படின்னு. அது சரிதான், அது அவர் கேட்கறது சரி. ஓ ரைட், ஓகே, அது வரைக்கும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனப்படுத்த வேண்டிய விஷயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், இல்ல வந்து இங்க நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி சிக்கல்களை நீங்க போர்க்கால அடிப்படையில உடனே, ஏன்னா எல்லாரும் அபிஷியல்ஸ் தான், எல்லா கட்சிகளுக்கு கீழே இருந்தவங்க தான் அவங்க. சமீபத்துல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு. அது உண்மைதான். நீங்க ஏன்னா இந்த டைம்ல நீங்க பேசுனதுக்கும் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்க வந்தா பெண்கள் பாதுகாப்புல நாங்க வந்தா இதை வந்து பயங்கரமா கையில எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அது ஒரு சில இடங்கள்ல இருக்கிறத நான் பாக்குறேன். இப்போ கல்லூரி வாசல்கள் எல்லாம் நிக்கிறாங்க, நான் பாக்குறேன். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இரவு 9 மணி 10 மணிக்கு மேல அந்த சிங்க பெண்களுக்கு யாருக்கு பாதுகாப்பு? இப்ப அவங்க வெல் ட்ரெயின்டா? அவங்களுக்கு சண்டை தெரியுமா? இல்ல அவங்க வந்து இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு ரவுடி கும்பல் சுத்தி வளைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன மாதிரி ஆயுதங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க? இந்த கேள்வி எல்லாம், எல்லாத்தையும் கன் இருக்கா? அப்படிலாம் இருக்கு இல்லையா? வெறும் லத்தியை மட்டும் வச்சுட்டு அவங்க எத்தனை பேரை சமாளிப்பாங்க? அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அதுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கா? அதுக்கான ஆயத்தங்கள் அடங்கிய ஒரு பெண்கள் குழுவா? அவங்களுக்கு டெக்னிக்கல் தெரியுமா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப அவங்க இதெல்லாம் நாங்க பிரதானப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது ஓகே. ஒரு ஜீப்ல நான் அன்னைக்கு பாக்குறேன், ஒரு ஓட்டுநர் இருக்காங்க, கூட 2 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் அசௌகரியமான இடம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் ரொம்ப அடர்ந்த ஒரு பகுதியா இருக்கு, ஒரு 10 பேர் 20 பேர் ஆண்கள் நடமாடக்கூடியதா இருக்கு. அந்த பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்கு, வர்றாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து குடிச்சிட்டு வந்து இப்ப அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களை யார் பாதுகாக்கிறது? அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க சிந்திக்கணும். ஒரு 3 பெண் காவலர் இருக்காங்கன்னா 2 ஆண் காவலர்களும் அங்க இருக்கணும். இல்ல நீங்க ஒரு ரோந்துல போயிருக்கீங்கன்னா அவங்க பக்கத்துல இன்னொரு ரோந்துல இருக்கட்டும். உடனடியா அவங்க வந்து கூப்பிட முடியணும். இந்த மாதிரி ஆபத்தான இடங்கள்ல எல்லாம் நீங்க சிசிடிவி கேமரா பொருத்துங்க. எல்லா இடங்கள்லயும் நீங்க மொத்தமாவே ஒரு சிட்டி இருக்குன்னா சிட்டி மொத்தமும் உங்க கவனத்துல இருக்கிற மாதிரி உங்களுடைய கழுகு பார்வைக்கு உட்படுத்துங்க. அப்போ ஒரு பயம் இருக்கும், நம்மள கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயமாவது இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புறது, நடக்காம இருக்கிற சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தான் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க சொல்றேன். எங்க பார்த்தாலும் கஞ்சா. நீங்க வந்த இந்த ஓரிரு மாதத்திலேயே ஒரு ஆக்ஷன்ஸ் திமுக தான் அவங்க வந்து உள்ள விட்டுட்டாங்க. திமுக ஆட்சியில அதை சரியா கவனிக்காதனால கேட் உங்கள்ட்ட தானே இருக்கு, அவங்க உள்ள விட்டுட்டாங்க. சரி, கேட் உங்கள்ட்ட தானே இருக்கு. அதை நாங்க வந்து இப்ப அவங்க பண்ணது சரின்னு நம்ம சொல்லல, அவங்க உள்ள விட்டாங்க, அது பெரும் தவறு. நீங்க இப்ப உங்க கையில நிர்வாகம் இருக்கு, நீங்க எவ்வளவு குறைச்சிருக்கீங்க? இப்ப வீதிக்கு வீதி கஞ்சா விக்கலையா? டாஸ்மார்க் மூணு பிறகு இப்பவும் பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்களா இல்லையா? நானே சொல்றேனே, ஒரு முக்கியமான பகுதியில இருந்த டாஸ்மார்க்க ஒருத்தர் ஒரு வீடியோ போறாரு, அடுத்த நாளே அமைச்சர் அங்க போறாரு, மூடுறாரு, வந்துட்டாங்க. 2 நாள் கழிச்சு அந்த டாஸ்மார்க் ஏன் திறக்கப்பட்டுச்சு? என்ன பேரம் பேசப்பட்டுச்சு? எவ்வளவு காசு கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த ஒரு டாஸ்மார்க் மட்டும் அப்படி என்ன எக்ஸெப்ஷன்? பிரச்சனை வந்துச்சு, மக்கள் போராடினாங்க, நீங்களும் போய் அதிரடியா நடவடிக்கை எடுத்து மூடுனீங்க. இந்த பக்கம் மூட்டு அந்த பக்கத்தை திறந்து விட்டுட்டீங்க. இதேதான் திமுகவும் செஞ்சது. இல்லைன்னா நம்ம மாற்றா செஞ்சுட்டோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா, நீங்க கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்க, ஆனாலும் எதை வந்து உடனடியா செய்யணும். இப்ப நீங்க இந்த சிங்க பெண்கள் ஆரம்பிச்சது நான் வரவேற்கிறேன், அதுல மாற்றுக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யுங்க.
அப்படி ஆரம்பித்த பிறகும் பச்சிளம் குழந்தை, நேத்து 10 வயது ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததா செய்தி வருது. இன்னைக்கு நேற்றைய தினம் மயிலாடுதுறை பகுதியில ஆணவ கொலை நடந்திருக்கு. 2 பேரை தூக்கிட்டு தொங்க விட்டு இருக்காங்க. அப்ப என்ன மாதிரியான போக்கை நோக்கி போகுது? அப்ப ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இப்ப சூழல் இருக்கு, இது ஒண்ணும் மாறல அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு பார்வை இருக்கு. ஒரு 80 வயது மூதாட்டி வீட்டுக்குள்ள படுத்திருந்திருக்காங்க. அவங்கள போயிட்டு கழுத்தோட அந்த செயின் எல்லாம் அறுத்துட்டு அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு 18 வயது ஒரு பையன் அப்படின்னா அவனை கூப்பிட்டு நீங்க கஸ்டடி எடுக்கும்போது என்னவா இருந்தது? அவன் கஞ்சா இதுல இருக்கான். இப்ப வந்து இரும்பு கரம் உங்க கையில இருக்கு, எல்லா டோல்கேட்டும் உங்க கையில இருக்கு, எல்லா கேட் பாஸும் உங்க கையில இருக்கு. நீங்க நினைச்சாதான் ஒண்ணு உள்ள வர முடியும், வெளியில போக முடியும். எவ்வளவு காலத்துக்கு நீங்க திமுகவே குறை சொல்லிட்டு இருப்பீங்க? தனி மனித ஒழுக்கமும் வேணும் அப்படிங்கிறாரு முதல்வர். யாருக்கு இந்த விஷயங்கள் தடுக்கப்படணும் அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான். சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், கட்டாயம் வேணும். யாரும் இல்லைன்னு சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித ஒழுக்கம் என்பது வேணும். இதை யார் கற்பிக்கணும்? யார் கடத்தணும்? இப்ப நான் சொல்றேன், இப்ப எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அது வந்துருமான்னு நான் கேக்குறேன். நீங்க பள்ளி பிள்ளைகளுக்கு கடத்தணும்ல, கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு கடத்தணும்ல. நீங்க என்ன போய் கடத்துறீங்க பள்ளி பிள்ளைகளுக்கு? இப்ப ஒரு வீடியோ வந்து பாத்தீங்களா, ஸ்கூல்ல போயிட்டு இவர் தான் உங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. நீங்க சொல்லி கொடுங்கங்கிறனா, அந்த இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, பெண் பிள்ளைகள் எப்படி நடத்தணும்னு ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, இந்த சமூகம் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழணும்னு ஆண்களுக்கு சொல்லி கொடுங்க. அதை கற்பிங்க. அதுக்கு நீங்க டீச்சர்ஸ் போடுங்க, அதுக்கு எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு கேர் கொடுங்க. இப்ப இளைஞர்கள் குறிப்பா நம்ம பொதுவா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிகமா இளைஞர்களை பற்றி அந்த அரசியல் களத்துல ஒரு விவாதம் வந்திருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக ஐடியாலஜிக்கலா சில விஷயங்கள் எடுக்கிறாங்க. ஏன் இளைஞர்கள் எங்களை நோக்கி வரணும்னா, நாங்க வந்து ஐடியாலஜிக்கலா அதெல்லாம் பண்ணிருக்கோம், ஒரு சனாதனத்துக்கு எதிராக நாங்க போராடுறோம், அந்த மாதிரியான ஐடியாலஜிக்கலா எங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதனால திமுக நோக்கி வரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் சார்ந்த கொள்கைகள், தமிழ் தேசியம், சூழலியல் இதெல்லாம் சொல்றாரு. அடுத்து அண்ணாமலையுமே களத்துக்கு வந்து வர்றதுக்கு தயாரா இருக்காரு. அதிமுகவுக்கு இளைஞர்கள் வரணும்னா எதற்காக வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. 2 விஷயம் நான் சொல்லுவேன். இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு மக்கள் வந்து அவங்கள நோக்கி வருவதற்கு ஒரு பேஸ் தேவை. இப்ப பேஸ் இல்லாமையும் ஒரு கட்சி நிலை பெறுமா அப்படிங்கிறதுக்கு படும் அப்படிங்கறதையும் காண்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப திமுகக்கு ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு கோட்பாடு அப்படின்னா அவன் சனாதன எதிர்ப்புன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இல்லைன்னா ஆரிய எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, அவங்க ஃபுல்லா அப்படி எதுவுமே பண்ணல. அவங்க இது வரைக்கும் ஆரிய எதிர்ப்புனா பிஜேபி கூட கூட்டணி வச்சுங்க தானே இவங்க, அப்படிலாம் இல்லையே. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படினாலும் குறைஞ்சு ஒரு 20-25 தொகுதிக்கு மேல பயணப்பட்டிருப்பேன். நான் குறைவா தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதுல நான் போய் பார்த்ததுல ஒரு 2-3 பேர் தான் முன்னாள் அமைச்சர்கள், அந்த மாதிரி தளத்துல உள்ளவங்க, மாவட்ட செயலாளர்கள் அப்படி இருந்தவங்க. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா அடிப்படையா உள்ளவர்கள் தான் இருந்தாங்க. வால்பாறைன்னு நினைக்கிறேன், வால்பாறை தொகுதி வேட்பாளர் வந்து ரொம்ப ஒரு எளிய பின்னணியில இருந்து வந்த ஒரு மனிதர். அவர் சொன்னார், நான் வந்து எனக்கு தேர்தல் செலவு பண்ண கூட நான்லாம் ரொம்ப திணறிதாமா பண்றேன், வந்து ஒரு சில நமக்கு கட்சியில உள்ளவங்க வேண்டப்பட்டவங்க தலைமை கொஞ்சம் கொடுத்துதான் நம்ம வந்து இந்த நகர்வை பண்றோம் அப்படின்னு ஒரு ஆசிரியர், அவர் ஒரு கல்லூரியிலுடைய ஒரு பேராசிரியர். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆட்கள் இப்ப எங்க பகுதியில வேட்பாளராக போட்டிக்கிட்டவரா இருக்கட்டும், இல்ல பக்கத்துல போட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும், சீர்காழியில போட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சரிதான். ஒரு பெரிய பின்புல மரியாதைக்குரிய சீர்காழில போட்டிட்ட சக்தி அக்காலாம் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஆனா ஒரு பெரிய செல்வந்தர் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சல. நான் பார்த்த வகையில மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்களையும் தாண்டி நிறைய எளிய பின்புலம் கொண்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப இதற்கு முன்பா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து தாவேக்கால கூட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்தது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? இப்ப நீங்க இப்ப இந்த கவர்மெண்ட் எல்லாம் பார்க்கறீங்க, இப்ப நீங்க உங்களோட மனநிலை என்னவா இருக்கு? நான் ஒரு கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கேன். அதாவது ஒரு கட்சியில இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியாததுல இவங்க நம்மளோடு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்மள்ட்ட யாரா இருந்தாலும் பேசத்தான் செய்வாங்க. அது வந்து இவங்க வந்து பேசினாங்களா பேசலையா அந்த கட்டத்துக்குள்ளேயே நான் எல்லோரும் வந்து அது அவங்க வந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழைப்பை கொடுப்பாங்க. நம்ம என்ன முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறது நினைக்கிறீங்களா? நல்ல வேளை தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்க? இல்ல, அப்படி எந்த முடிவும் நான் சொல்லல. நான் வந்து களத்துல நின்னதுக்கான ஒரு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல என்னோட நில மக்களுக்கான அரசியல் உரிமைக்காக தான் நான் வந்து களத்துக்கு வந்தேன். மற்றபடி எனக்கு வந்து ஒரு அரசியல்வாதி ஆகணும், நம்ம வந்து ஒரு இடத்தை எட்டணும், இந்த பதவிக்கு போகணும், இந்த அதிகாரத்துக்கு போகணும், எனக்கு அந்த மாதிரி எந்த யோசனையும் கிடையாது. நான் என்னோட ஒரு வீழ்ந்து விட்ட ஒரு இனமா இருக்கு, ஒரு கொடிகட்டி வாழ்ந்த ஒரு இனம். இன்னைக்கு வந்து அரசியல் உரிமையை பின்னோக்கி பாத்தீங்க அப்படின்னா பல தூரத்துல நாங்க பின்னாடி இருக்கோம். திரும்ப அந்த இடத்த மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இதுவா இருந்தது. அப்ப அரசியலுக்கு வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளை விட மோசமா இன்னும்
புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த போராட்டம் எல்லோருக்குமானதா மாறும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்துதான் இது பொதுவான ஒரு அரசியல் தளத்துக்கு நம்ம பயணிக்க தொடங்கணும். அதை தாண்டி இன்னுமே கடற்கரை மக்களுக்கான உரிமை அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான். அப்ப ஒரு அரசியல் தளம் இந்த மக்களுக்கான உரிமையை பறைசாற்றுவதா இருக்கணும், அவங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடமா இருக்கணும். நான் உட்கார்ந்து அந்த இடத்துல இந்த மக்களோட பிரச்சனை குறித்து பேசுவதற்கான ஒரு தளம் அமையணும் அப்படிங்கறது மட்டும்தான் தீர்வாக அமைஞ்சுதான் அதிமுகவை தேர்வு பண்ணேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க, ஏமா உனக்கு நல்ல வாய்ப்பு வந்ததுமா, நீங்க அமைச்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேரமும் காலமும் எதை தீர்மானிக்கும், இந்த ஒரு சூழல் வந்து நமக்கு அதை அறிவுறுத்தும். இது நிலை பெறும், இந்த மக்களுக்கான பிரச்சனையை என்னால உரிமையோடு பேச முடியும், எனக்கு பதவி அதிகாரம் அமைச்சரையில் எவ்வளோ இடத்தை தாண்டி எனக்கு சுயமரியாதையும் சுதந்திரமும் முக்கியம். நான் ஒரு இடத்துல இருந்து என் மக்களுடைய பிரச்சனையை நான் துணிந்து பேச முடியும். நான் ஒவ்வொரு முறையும் போயிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது சார், நான் பேசலாமா சார்னு என்னால கேட்க முடியாது. நான் இந்த பிரச்சனை நடக்குதுப்பா, இந்த மாதிரி அப்பா இது எனக்கு ஒரு குரல் கொடுங்க, இல்ல இதுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க, இல்ல சட்டமன்றத்துல பேசுங்க, இதை நீங்க அறிவுறுத்துங்க அப்படின்னு நான் போய் அந்த இடத்துல உட்கார்ந்து சொல்றதுக்கான எனக்கு ஸ்பேஸ் தேவை. ஏன் பிரச்சனையை போயிட்டு எனக்கு இப்படி வேணுங்க, இது செய்யுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தேடுதல்ல நான் போகவே இல்லை. அதனால இது வருத்தத்தை தருமா இல்ல அதை தருமா எது தருமாங்கிற பார்வையெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு இந்த மக்களுடைய பிரச்சனை குறித்து பேசுவதற்கான ஒரு தளம் தேவை. அந்த தளத்துல நான் முடிவெடுத்தேன். அது வெற்றியோ தோல்வியோ, தோல்வி அடைஞ்சா அடுத்த வெற்றிக்கு முயற்சி பண்ணுவோம், வெற்றியா மகிழ்ச்சி அடைவோம், அவ்வளவுதான். ஓகே, இறுதியா ஒரு கேள்வி. 8% 4% ஆயிருக்கு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி. சீமான் அவர்களும் 4வது இடம் அந்த அளவுக்கு தான் வந்திருக்காரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயம்? உண்மையிலேயே அந்த களத்துல நின்ற பிள்ளையாக எனக்கு பெரிய வருத்தம் தான். ஆனா இது நடக்கும், இந்த சூழலை உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு ஆரம்ப காலத்துல நான் அந்த கட்சியில இருக்கும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டது, வழிபட்டது எல்லாமே வந்து இந்த சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். நான் ஆரம்பத்திலே அங்க இருக்கும்போது நான் அடிக்கடி வலியுறுத்தின ஒண்ணு, நீங்க உள்ளாட்சியை கவனப்படுத்துங்க, சட்டமன்றம் நாடாளுமன்றம் மட்டும் நம்ம குறிக்கோளா இருந்து அதை நோக்கிய ஓடுகின்ற ஓட்டம் வந்து வெற்றியை வந்து நமக்கு பரிசளிக்காது. ஏன்னா உங்களுக்கு பேஸ் வேணும், அடிப்படை வேணும். நீங்க என்ன சிக்கல் வந்தாலும் ஒரு கட்சி 1 கோடிக்கு மேல வாக்கு பெறுதுன்னா அந்த கிராஸ் ரூட் தான். அதுதான் நான் வந்து அங்க இருக்கும்போதும் நான் படிச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னது வந்து, கிராஸ் ரூட்டை கவனப்படுத்துங்க, உள்ளாட்சி தேர்தலில் கவனப்படுத்துங்க. நிறைய விடயங்கள் வந்து இப்ப நாம வந்து தலைமையை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு வேலையை செய்யறதை வந்து ஏற்க முடியாது. ஒரு சில பேர்லாம் பண்ணதை நானே பார்த்திருக்கிறேன் நாம் தமிழர்ல. ஒரு சில பேர் இப்ப என்னன்னா, இப்ப தலைமை வந்து சொல்லிட்டாங்க அதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுறது வேற, உண்மையிலேயே அந்த களத்துல வந்து என்ன யதார்த்தம்னு சொல்றது வேற, அதே மாதிரி யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதும் வேற. ஆமா, நான் வந்து அங்க இருக்கும்போது அதான் சொல்லுவேன், உள்ளாட்சி தேர்தலில் கவனப்படுத்தி அதுல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸா நின்ட்டோம்னா, இப்ப என்னவா நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருங்க, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம அந்த கட்சியை சார்ந்தவரா இல்லாம அந்த ஊராட்சியில நீங்க ஒரு பெரிய ஆளுமையா பிரதிபலிக்கவே முடியாது. கரெக்ட். நீங்க 8 வார்டு உறுப்பினர் இருக்காங்கன்னா அவங்க தீர்மானம் பண்றதுதான் நம்ம தெருவுக்கு ரோடா இல்ல தண்ணி பைப்பா அப்படிங்கறது முடிவுக்கு வரும்போது மக்கள் எதை தேடுவாங்க? ஆமா, தினம் எம்எல்ஏவை பார்க்க முடியாது, தினம் வார்டு மெம்பரை பார்க்கலாம், ஆமா, ஊராட்சி மன்ற தலைவரை பார்க்கலாம், ஒன்றிய கவுன்சிலரை பார்க்கலாம், அது மாவட்ட கவுன்சிலர் தான் அதிகமா பார்க்க முடியாது. அப்ப இந்த படிநிலை வந்து மக்களோடு இயந்த ஒரு படிநிலை. அப்ப நீங்க மக்களோட ஒட்டுனா மட்டும்தான் அது ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணும். அதனால நான் ஆரம்பத்திலிருந்தே உள்ளாட்சி தேர்தல் சொன்னேன். இன்னொன்னு, அவங்க இப்ப நாம் தமிழர் குறைஞ்சிருக்கக்கூடிய வாக்கு வந்து இந்த அலைதான் விஜய். ஆமா, இது வந்து அவங்களுடைய அதுக்காக அவங்களோட கொள்கை கோட்பாட்டுல இருந்து தளர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது வந்து இல்லை. ஏன்னா அதுல இருந்து அந்த தலைவரை ஏற்றுக்கொண்டவங்க வந்து தளரதான் முடியாது, அது மனநிலையிலே தான் இருக்கும். அது யாரு என்ன நினைச்சாலும் தூக்கி எல்லாம் போட முடியாது. ஆனா என்னன்னா, அது ஒரு அரசியல் நிலைக்கு வரும்பொழுது இந்த விஷயங்களை நம்ம கவனப்படுத்தணும். தேர்தல் அரசியல், கண்டிப்பா தேர்தல் அரசியல் வரும்போது இதெல்லாம் கவனப்படுத்தணும். அது குறைந்தது உண்மையிலே எனக்கு பெரிய வருத்தம் தான். ஒரு சில பேர் வேணா அதுல இருக்கிறவங்க வந்து இப்ப நான் அதை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்னை குறித்து விமர்சனம் பண்ணலாம். அவங்க வந்து போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க. யதார்த்தம் என்ன நடந்தது அப்படிங்கிற புரிதலோடு பயணிக்கிறவங்களுக்கு ஏன் அந்த முடிவு எடுக்கிறாங்க, ஏன் இங்க இருந்து போறாங்க, யாராக இருந்தாலும் சரிதாங்க. ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் வெளியில போறாங்க அப்படின்னா, நீங்க கேட்டதுதான் நான் திரும்பி பதில் சொல்ல பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய பலம் தான். அது என்ன பிரச்சனைனால நடக்குது, எதை இது பண்ணணும், அதை ஆய்வு பண்ணி தீர்வு பண்ணணும். அப்படி தீர்வு பண்ணல அப்படின்னா அது என்ன வருதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.